அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல இறையொருட் கருணையாலும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியுடைய அருட்கருணையாலும் அநேக குருமார்களுடைய அருட்கருணையாலும் நம்முடைய அருளமுதம் என்கின்ற அற்புதமான இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக ஆன்மீக ஜோதிட பர ரகசியங்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையிலே இந்த தை மாதம் முதல், அதாவது மகர சங்கராந்தி முதல் ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்பு பலன்கள் என்கின்ற ராசி பலன்களை சொல்லவிருக்கிறோம், பதிவிடவிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அடியேன் ஏற்கனவே இந்த மாத பிறப்பு பலன்கள் எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதற்கு ஒரு அறிமுக வீடியோவையும் ஏற்கனவே நேற்றைய தினம் நாம் வெளியிட்டிருந்தோம். அதை எல்லோரும் பார்த்துவிட்டு இந்த ராசி பலன் வீடியோவை அடியேன் பார்க்க வேண்டிக் கொள்கிறேன். இதுவரை இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக தாங்களும் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த ராசி பலன்கள் மட்டுமல்லாது நம்முடைய அனைத்து ஆன்மீக பர ரகசியங்களையும், வாழ்வியல் நெறியில் நாம் எவ்வாறு செல்ல வேண்டும், நாம் எவ்வாறு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அநேக வீடியோக்களை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அதை தாங்களும் பார்த்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து மீண்டும் ஒருமுறை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை தொடர்ந்து பார்க்க அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோவானது மாத பிறப்பு பலன்கள். இனிமேல் ஒவ்வொரு மாதமும் வரவிருக்கிறது. தை மாதம், அதாவது தமிழ் மாத பிறப்பை ஒட்டி இதை பற்றிய அறிமுக வீடியோவில் அநேக கருத்துக்களை தெரிவித்துள்ளேன். அந்த வீடியோவை தாங்கள் சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோ பார்க்குமாறு வேண்டிக் கொண்டு இப்பொழுது நாம் முதலில் இந்த தை மாதத்திலே மேஷ ராசிக்காரர்களுடைய பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். இப்போ மாத ராசி பலன்களை சொல்லும்போது சில பேர்லாம் பாசிட்டிவாக இருக்கணும், சொல்லணும், நெகட்டிவ் சொல்லக்கூடாது அப்படிலாம் நிறைய பேருடைய ராசி பலன்களை கமெண்டெல்லாம் போட்டுருக்கா. அடியேன் எப்படி என்னுடைய பாலிசி எப்படின்னு சொன்னால், ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு போகிறோம். டாக்டர் அந்த ஹெல்த்தில் உள்ள இஷ்யூவை சொன்னால் தானே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்க முடியும். ஹெல்த் இஷ்யூ சொல்லாமல் டாக்டர் வாட்டுக்கு நன்னா இருக்குது போங்கன்னு சொல்லிட்டான்னா, பாசிட்டிவாக சொல்கிறேன்னு சொன்னான்னா நாளைக்கு அவஸ்தை யாருக்கு? நமக்கு தானே. அதே மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரமும். இந்த சாஸ்திரம் எதுக்கு கொடுத்துருக்குன்னு சொன்னால், நல்லதுன்னா ஜாதகத்துக்கு வேலையே இல்லையே. இப்போ நல்ல உடம்புக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலையே இல்லையே. அதே மாதிரி நன்னா இருக்குன்னா ஜோதிடத்துக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு பலன்களுக்கு வேலையே இல்லையே. அப்போ நமக்கு எது குறையாக இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அடியனுடைய ப்ரெடிக்ஷன் இருக்கும். அதனால் இது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பார்க்காதீங்க. நம்பர் 1. இந்த 2வது, இது ஆண் பெண் அப்படிங்கிற அடிப்படையில் கணவன் மனைவி இருபாலருக்கும் ராசியில் இருபாலருக்குமான ப்ரெடிக்ஷனாக அடியேன் இது பேசியிருக்கிறேன். அதனால் இப்போ கணவன் சொல்கிற இடத்துல மனைவி போட்டுக்கோங்க, மனைவின்னு சொல்கிற இடத்துல கணவன் போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். அதையும் இந்த பதிவில் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இந்த மேச ராசிக்காரர்கள் என்று சொன்னாலே காலபுருஷ தத்துவத்திலே முதல் ராசி இந்த மேசராசி. இந்த மேஷங்கிறது காலபுருஷ தத்துவத்திலே சிந்தனா தத்துவம் என்கின்ற ஒரு தத்துவத்தை கொண்டது. எனவே இந்த மேசராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் முதலில் தங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். எல்லோரும் போல் ஒரு வாழ்க்கை முறையை, அதாவது இந்த மேஷராசிக்கு ஆடை ஒரு உருவமாக கொடுத்திருப்பார்கள். அதனால் ஆட்டு மந்தை போல் செயல்படாமல் தானாக சுயமாக சிந்தித்து செயல்பட்டால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற ஒரு காலபுருஷ தத்துவம் என்கின்ற தத்துவத்தை தாங்கள் புரிந்து கொண்டால் இந்த ராசி பலன்களுக்கு மீறி தங்களுடைய வாழ்க்கை தானாகவே நன்றாக இருக்கும், தாங்கள் வெற்றியடையலாம் என்கின்ற ஒரு தத்துவார்த்தார்ந்த பலனை சொல்லிக்கொண்டு நாம் இனிமேல் இந்த ராசி பலனை தொடருவோம். இப்போ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 10ல் சூரிய பகவான் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார் இந்த தை மாதமானது. எனவே பூர்வீக சொத்துக்கள் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அவளுக்கு அதெல்லாம் இப்போ ஜெயமாக இருக்கும். புத்திரர்களால் அனுகூலங்கள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்வர்கள் அரசாங்க உத்தியோகத்தை பெறுவார்கள். அரசு காரியங்களில் ஏதாவது தங்களுக்கு தடைகள் இருந்தால் அந்த தடைகளெல்லாம் இம்மாதம் விலகிவிடும். மேலும் அவர்களுக்கு இந்த சந்திரன் இப்பொழுது நாளில் சஞ்சரித்து கொண்டிருப்பதால், புனர்பூசம் சந்திரத்தை கொண்டிருப்பதால், இந்த புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் ஐயா, தந்தை வழி ஆதாயங்களும்
அப்புறம் தாய்வழி வகையில் அவர்களுக்கு ஆதாயங்களும் ஏற்படும், சுகபோகமான வாழ்க்கை மேம்படும். அடுத்து கல்வியில் அக்கறை கொஞ்சம் தேவைப்படும். மன சோர்வு மனச்சிதைவு ஏற்படாமல் தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் தாயார் உடல்நிலையில் அக்கறை கொள்ள வேண்டும். இது சந்திரனும் வக்கர செவ்வாயும் சேர்க்கையாக இருக்கக்கூடிய காலகட்டத்துக்குரிய பலன்கள். அடுத்து இந்த சந்திரனானது 2.5 நாள் ஒரு தடவை மாறிவிடுவார். மாறுகின்ற பொழுது இந்த செவ்வாய் மட்டும் தனியாக இந்த 4 இருப்பதனால் அந்த பலனை அடியின் சேர்த்து தான் இதை சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை இந்த செவ்வாய் அந்த கடகராசியிலே வக்கரகதியில் சஞ்சரித்து கொண்டிருப்பதனால் தை மாதம் செஞ்சு கொண்டிருப்பார். தாயார் உடல்நிலையில் அக்கறை கொள்ள வேண்டும். வீடு வாகனங்களில் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வீடு மனை வாங்கும்போது கொஞ்சம் லீகலாக அந்த பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கா, சட்டப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்க வேண்டும். எது டீவியேஷன் இல்லாத ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டும். தாய்வழி சொத்து விஷயங்கள்லாம் எதாக இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடணும். அடுத்த கூடாத நட்புனால் நம்ம ஏதாவது வெளியே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட வைக்கிறம்போது ஃபுட் பாய்சன் அடுப்பதற்கு ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் வயிற்று வலி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்புறம் பெண்களாக இருந்தால் இரத்தப்போக்குகளும் அதாவது ஜுரம் போன்ற இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் உடல்நிலையை கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த 7ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் மிதுன ராசிக்கு வக்கரகதியில் 7ஆம் தேதியிலேருந்து இந்த மாத கடைசி தை மாத கடைசிக்கு மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தைரியம் ஏற்படும், வீரியம் இருக்கும். அப்புறம் உபஜயஸ்தானமாக இருப்பதனால் எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றிகள் ஏற்படும். நண்பர்களுக்குள் சகோதரர்களால் விஷயத்தில் கொஞ்சம் உத்வேகமும் சில உபத்திரமும் இருக்கும், உபகாரமும் இருக்கும், உபத்திரமும் இருக்கும். அதனால் அதை பார்த்து நண்பர்கள் சகோதர விஷயத்தில் நாம் செயல்பட வேண்டும். அடுத்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு புத பகவானானவன் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை அவர் தனுசிலே சஞ்சரிப்பதனால் அக்காலகட்டத்திலே உடல்நலத்தில் அக்கறை தேவை. எதிரிகள் தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தந்தைவழி உறவில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் மற்றும் சகோதர விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த தை மாதம் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை புத பகவான் மகரத்தில் சஞ்சரிப்பார். அக்காலகட்டத்திலே நல்ல ஒரு நமக்கு தன லாபங்களும் சுகங்களும் நல்ல ஒரு ஸ்திரீ போகங்களும் அரசு உத்தியோகம் போன்றவை மேம்படும், கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீகத்தினுடைய அந்த வீட்டில் லாபம், அதனால் வருமானம், அரசு கல்வி உதவி கிடைக்கும். இப்போ அரசாங்கத்தில் ஏதாவது கல்வி உதவி வேணும்னா அதெல்லாம் கூட கிடைக்கும். அடுத்து இந்த மாதம் தை மாதம் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இந்த புத பகவானவன் மகரத்தில் சஞ்சரிப்பார். மகரத்தில் சஞ்சரிக்கின்ற பொழுது அவர்களுக்கு தொழில் லாபம், ஜீவன லாபம், அடுத்து காரிய ஜெயம், சத்துரு ஜெயமெல்லாம் ஏற்படும். இவ்வாறாக இந்த புத பகவான் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர்களுக்கு இந்த பலன்களெல்லாம் ஏற்படும். அடுத்து குரு பகவான் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலே இந்த தை மாதம் 22ஆம் தேதி வரை வக்கரகதியிலே சந்திரிக்கிறார். எனவே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு பொதுவாகவே இந்த மேஷராசிக்காரர்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தந்தை வழி ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தை வழியில் தனலாபங்களும், மனைவி வழியிலே ஒரு விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் அதை சுபவிரயமாக மாற்றிக்கொள்ள தாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் வீண் விரயங்கள் ஏற்படும். பங்குச்சந்தை விஷயங்களிலே ஈடுபடக்கூடாது. இக்காலகட்டத்திலே குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். பொதுவாகவே இந்த மேஷராசிக்காரர்கள் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து வாழ்வது இக்காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. தனலாபங்கள், சத்ருஜயம் போன்றவை ஏற்படும். தை மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அந்த வக்ர நிவர்த்தி அடைகிறார். 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இக்காலகட்டத்திலே அவர்கள் தனலாபங்களும் சத்ருஜயமும் தந்தை வழி உறவிலே உதவிகளும் அந்த உறவு மேம்படவும் சுபச்செலவுகளும் ஏற்படும். குடும்பத்தினுடைய அந்த ஒற்றுமை மேம்படும். நல்ல ஒரு வாக்பலிதம் ஏற்படும். இவ்வாறாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அந்த 2லே சஞ்சரிக்கக்கூடிய 2 காலகட்ட வக்கரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்ட பலன்களையும் அவர் வக்கர நிவர்த்தி அடைந்து 22ஆம் நிவர்த்தி பலன்களையும் பார்த்தோம்.
அடுத்து சுக்கிர பகவான் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தற்பொழுது இந்த மாத ஆரம்பத்திலே 11ஆம் இடத்திலே சனியுடன் சேர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இக்காலகட்டத்தில் அவர்களுக்கு தனலாபங்களும் மனைவி வழி தனலாபங்களும் நண்பர்கள் உறவினர்கள் போன்ற முற்றிலும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஜீவன லாபமும் சற்றே மனக்கலக்கமும் ஏற்படும். மற்றும் தை மாதம் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சுக்கிரன் அவர் மீனத்திலே சஞ்சரிப்பார், உச்சத்திலே சஞ்சரிப்பார். அக்காலகட்டத்திலே மனைவி வழி சுப செலவுகள் ஏற்படும். வெளியூருக்கு செய்ய பிரயாணமாக சுற்றுலாவாக பிரயாணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அடுத்து தர்ம காரியங்களை செலவு செய்ய வேண்டும். யாத்திரை போன்ற புண்ணிய யாத்திரைகளை காலகட்டத்தில் மேற்கொள்வது அவர்களுக்கு நல்லதொரு பலனை தரும். அது மட்டுமல்லாமல் குருமகான்கள் ஆச்சாரியர்கள் அவர்களுக்கு சென்று அவர்களுடைய பாதங்களை பாத பூஜை செய்து அவர்களுக்கு பாத காணிக்கைகள் செலுத்து குருவினுடைய ஆசியை பெற்றால் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் பலன்களும் ஏற்படும். அடுத்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இந்த மாதம் முழுவதும் 11 சஞ்சாரம் செய்வதால் ஸ்திரீ போகங்கள் ஏற்படும். தன லாபங்களும் தன நஷ்டங்களும் ரெண்டுமே இருக்கும் அவர்களுக்கு. அடுத்து அதனால் மன கஷ்டங்களும் தேவையில்லாத டிப்ரெஷன்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படும். வேறு ஊர்கள் செல்லுதல், வேறு இடங்களுக்கு செல்வதல் போன்ற சூழ்நிலைகளெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜீவன லாபத்தில் பெற்ற பணத்தினால் அவர்கள் இந்த ஸ்திரீயினால் அந்த பணத்தை இழப்பதற்குரிய வாய்ப்புகளும் ஏற்படுவதனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 12ஆம் இடத்திலே அந்த குருவுடைய வீட்டிலே சஞ்சரிப்பதால், மீனத்திலே சஞ்சரிப்பதால் இக்காலகட்டத்திலே அவர்களுக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் செல்வதும் வெளிநாடுகள் செல்வதும் போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும். மேலும் பலவித துக்கம், தந்தை வழியிலே துக்கம் நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தன நஷ்டங்கள், அதனால் ஏற்படக்கூடிய தன விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்பா வழி முன்னோர்களுடைய அந்த ஒரு உடல்நிலைகள், கர்மாதிபத்தியங்கள் போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுவதனால் அதனால் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கேது பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சரித்து கொண்டிருப்பதால், அதாவது ராசிக்கு 6ல் சஞ்சரிப்பார், ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு இந்த 6ஆம் இடம்ங்கிறது நல்ல இடமாக இருப்பதனால், அதுவும் கேது ஞானகாரகன் அந்த 6ல் சஞ்சரித்து கொண்டு இருப்பதால் அவர்களுக்கு சத்துரு ஜெயம், எடுத்த காரியங்களில் வெற்றிகள் முதலெல்லாம் ஏற்படும். அதே சமயத்தில் அவர்களுக்கு என்ன சொன்னால், ஒரு போர் இருந்தால் அதற்கு வெற்றி ஏற்படும் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு இப்போ உள்ள அந்த ஆவிச்சார தோஷங்கள் எல்லாம் இருந்தால், அந்த ருணரோக சத்துருக்கள் எல்லாம் இருந்தால் அந்த தோஷங்களிலிருந்தெல்லாம் விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு காலகட்டத்திலே இந்த மாதத்திலே ஏற்படும். இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு அனுபவ பாடமாக அமையப்பெற்று அதன் மூலமாக அவர்கள் இந்த வாழ்க்கையில் இந்த மாதத்திலே இந்த அடியன் சொன்ன இந்த பலன்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அதற்கேற்ற மாதிரி அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் வாழ்க்கை வளம் பெறலாம். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு அடியன் முதலில் கூறிவாறு தங்களுடைய சிந்தனைகளை சிதறவிடாமல் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருந்த வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பரிகாரமாக அவர்கள் சுப்பிரமணியரையும் பைரவரையும் துர்க்கையும் வழிபட்டு வருவதில், செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வருவது ரொம்ப நலம் பயக்கும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் அவர்கள் அகஸ்திய பெருமானை, ரிஷிகளிலே அகஸ்திய ரிஷியை தினமும் காலையில் குளித்தவுடன் ஓம் அகஸ்தீஸ்வராய நமகா இல்லை லோபாமுத்ரா சமேத அகஸ்தீஸ்வராய நமகா என்று அகஸ்திய பெருமானை, அகஸ்திய ரிஷியை வழிபட்டு வந்தால் அவர்கள் என்றைக்கும் வெற்றியும் நலம் வளம் பெறுவார்கள். அருள் அமுதம்.